நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு ராஜ்யத்தில் கடினமான வாழ்க்கையைக் கொண்டிருந்த ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் தினமும் வெளியூர் சென்று வேலை தேடுவான். ஒரு நாள் வேலை தேடியும் கிடைக்கவில்லை. அவன் ஏமாற்றத்துடன் வீட்டிற்கு நடந்து கொண்டிருந்தபோது பின்னாலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. இங்கு வேலைக்கு ஆள் கிடைக்குமா என்று. அவன் திரும்பிப் பார்த்தான். அங்கே ஒரு முதியவர் 3 முழு பைகளுடன் நிற்பதை பார்த்தான். அதற்கு அந்த இளைஞன், ஆம், என்னால் வேலையைச் செய்ய முடியும் என்றான். முதியவர் சொன்னார், நான் இங்கிருந்து சற்று தொலைவில் உள்ள அடுத்த கிராமத்திற்குச் செல்ல வேண்டும். நானே 2 பைகளை எடுத்துச் செல்ல முடியும். ஆனால் 3வது எனக்கு மிகவும் கனமாக இருக்கிறது. என்னால் சுமக்க முடியவில்லை. இதை எடுத்துச் செல்ல முடியுமா? அதற்கு 3 பொற்காசுகள் தருகிறேன் என்றார். இளைஞனும் சம்மதித்து ஒரு பையை எடுத்தான். அது எவ்வளவு கனமானது என்பதை உணர்ந்து, இந்த பை மிகவும் கனமாகத் தெரிகிறது. முதியவர் அதற்கு ஆம், அது வெண்கல நாணயங்களைக் கொண்டிருப்பதால் கனமாக இருக்கும் என்றார். அதிக சுமை இருந்தாலும் அந்த இளைஞன் பையை எடுத்துக்கொண்டு முதியவருடன் நடக்க ஆரம்பித்தான். நடந்து செல்லும்போது ஒரு நதி வந்தது. இளைஞர் உடனடியாக ஆற்றைக் கடக்க தண்ணீரில் இறங்கினான். ஆனால் முதியவர் ஆற்றின் கரையில் நின்று கொண்டிருந்தார். முதியவர் சொன்னார், எனக்கு வயதாகிவிட்டது. இந்த ஆற்றின் வழியாக என்னால் 2 பைகளை எடுத்துச் செல்ல முடியாது. இன்னும் ஒரு பையை உங்களுடன் எடுத்துச் செல்ல முடியுமா? கூலியைப் பற்றி கவலைப்படாதே, இன்னும் 3 தங்கக் காசுகள் தருகிறேன் என்றார். இளைஞன் ஒப்புக்கொண்டான். இன்னொரு பையை எடுக்கச் சென்றபோது முதியவர் தயங்கி கொண்டு, ஆனால் நீங்கள் இதை எடுத்துக்கொண்டு ஓடமாட்டீர்கள் என்று உறுதியளிக்க வேண்டும் என்றார். அந்த இளைஞன் கேட்டான், நான் ஏன் ஓடிப்போக வேண்டும்? முதியவர் பதிலளித்தார், இந்த நாட்களில் நாம் யாரை நம்புவது? இந்த பையில் வெள்ளி நாணயங்கள் உள்ளன. அதற்கு பதிலளித்த அந்த இளைஞன், கவலைப்படாதே, நான் பேராசையால் ஏமாற்றுபவன் அல்ல. பையை கொடு என்று சொல்லிக்கொண்டே இந்த இளைஞன் 2வது பையை எடுத்துக்கொண்டு ஆற்றைக் கடந்தான். சிறிது தூரம் நடந்து ஒரு மலையை அடைந்தனர். அந்த இளைஞன் மெதுவாக அதில் ஏற ஆரம்பித்தான். ஆனால் முதியவர் மலையடிவாரத்தில் நின்றார். இதை பார்த்த இளைஞன், வா என்று அழைத்தார். அதற்கு முதியவர், என்னால் நடக்க முடியவில்லை. இந்த பையுடன் இந்த மலை ஏறுவது கடினம். அந்த இளைஞன், சரி, அந்த பையை என்னிடம் கொடு என்றான். நான் அதை உங்களுக்காக எடுத்துச் செல்கிறேன். முதியவர் தயங்கி, படி, அதில் தங்கக் காசுகள் உள்ளன. நீங்கள் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டால் என்ன செய்வது? நான் ஒரு வயதானவன். என்னால் உன்னை துரத்தவும் முடியாது. அந்த இளைஞன் சற்றே குரலை உயர்த்தி சொன்னான், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை என்று முன்பே சொல்லிவிட்டேன். நான் நேர்மையை மதிப்பதால் கூலி வேலை செய்கிறேன். நான் ஒரு கந்துவட்டிக்காரரிடம் கணக்காளராக இருந்தேன். பொய்க்கணக்கு போட்டு மக்களை ஏமாற்றும்படி அவர் எனக்கு அழுத்தம் கொடுத்தார். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். என் வேலையை விட்டுவிட வேண்டியதாயிற்று. வயதானவர் இன்னும் சந்தேகமாக இருந்தார். ஆனால் பதிலளித்தார், நீங்கள் சொல்வது உண்மையாயில்லையா என்று எனக்கு தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் இந்த தங்கக் காசுகளின் பையையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள். நான் உங்களை பின்தொடர்கிறேன். நீங்கள் மேலே சென்று மறுபுறம் எனக்காக காத்திருங்கள். அந்த இளைஞன் பையை எடுத்துக்கொண்டு முதியவரை விட்டுவிட்டு தன் வழியில் தொடர்ந்தான். அவன் நடக்கையில் அவனுக்குள் யோசிக்க ஆரம்பித்தான், நான் இந்த 3 பைகளை எடுத்துக்கொண்டு ஓடினால் இந்த முதியவருக்கு வயதாகிவிட்டது. அவரால் என்னை பிடிக்க முடியாது. இவ்வளவு பணத்தை என்ன செய்வேன்? எனக்கும் யாரும் இல்லை. என்னிடம் இந்த பணம் இருந்தால் நான் பணக்காரனாக இருப்பேன். பின்னர் நான் ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். என் வாழ்க்கை எளிதாக இருக்கும். பணத்தால் எனக்கு மரியாதை, ஆடம்பரம் மற்றும் வசதி இருக்கும் என்று யோசித்தான். பேராசையால் ஆசைப்பட்டு 3 பைகளை எடுத்துக்கொண்டு ஓட முடிவு செய்தான். 3 பைகளுடன் மூச்சு இறைக்க ஓட ஆரம்பித்தான். சிறிது நேரம் ஓடி கடைசியாக தன் வீட்டை அடைந்து பைகளைத் திறந்தான். ஆனால் பையில் தங்கம், வெள்ளி காசுகள் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தான். ஆனால் அதில் சிறிய கற்கள் இருந்தன. முதியவர் தன்னிடம் ஏன் பொய் சொல்கின்றனர், ஏன் இப்படி நாடகமாட வேண்டும் என்று யோசித்தான். அந்த பையில் இளைஞன் ஒரு காகிதத்தை கவனித்தான். அவன் அதை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். நான் இந்த ராஜ்யத்தின் ராஜா என்று காகிதத்தில் செய்தியிருந்தது. எனக்கு வாரிசு இல்லை. எனக்கு வயதாகிறது. எனவே எனது குழந்தையாகவும் வாரிசாகவும் தத்தெடுக்க நேர்மையான நபரை தேடிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஓடாமல் இருந்திருந்தால் நீங்கள் அந்த நபராக இருந்திருக்கலாம். இதை படித்த அந்த இளைஞன் மனம் நொந்து போனான். அவன் வாழ்நாள் முழுவதும் நேர்மையாக இருந்தான். முதியவரை ஏமாற்றும் எண்ணம் அவனுக்கு இல்லை. தன் மனதின் விரைந்த எண்ணங்களை அவன் புறக்கணித்திருந்தால் அவன் இன்று மன்னரின் வாரிசாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த எண்ணங்களில் ஒரு கணம் தாமதம் அவனை தவறான முடிவை எடுக்க வழிவகுத்தது. அது அவனது மதிப்பை இழந்து துரோகம் செய்து அவனுக்கு மீண்டும் கிடைக்காத வாய்ப்பை இழந்தான்.